கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தினுடைய முதல் தேதியிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சற்று தியானிக்கலாம். தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே மீண்டுமாய் நான் சந்தோஷப்படுகிறேன். லேவியராகமம் 20:24 நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகி கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல காரியத்தை சற்று கவனிப்போம். அன்பானவர்களை, கர்த்தர் உலக மக்களிடத்திலிருந்து நம்மை அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே உலக மக்களுக்கும் நமக்கும் எந்த விதத்திலுமே ஒப்பிட்டு போவதற்கோ சமரசம் செய்து கொண்டு போவதற்கோ இல்லை. நாம் முற்றிலுமாக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்தாராம்? ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் என்னென்னலாம் சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் சுதந்திரிக்க உரிமை சொத்தாக மாற்ற ஆண்டவர் நமக்கு ஒரு காலகட்டத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதுதான் இந்த காலகட்டம். அதோடு மட்டுமல்ல, அவர் சொன்னதான் அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு தேசம். ஆம், நமக்கு நம்முடைய இன்றைய காலகட்டங்களிலே ஏற்றதான, நாம் தங்குகிறதற்கு, வசிப்பதற்கு, வாழ்வதற்கு ஏற்றதான எல்லா விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு இடத்தை, நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். அதை நாம் அடைய போகிறோம். ஆகவே இந்த 2 காரியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆம், ஏற்கனவே அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் நிறைவேறப் போகிறது. அவர் சொன்ன காரியங்களில் ஒன்று பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு நிலை, அதாவது உயர்ந்த மேன்மையான ஒரு அனுபவம். அந்த காரியத்தையும் இனி வரக்கூடியதான நாட்களில் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். ஆகவே எந்த விதத்திலும் இனி வரக்கூடியதான நாட்கள் அவர் சொன்னதெல்லாம், அவர் காண்பித்ததெல்லாம் நடக்க போகிற ஒரு நல்ல மாதம். மேலும் நாம் இதுவரை பார்த்திராத, நமக்கு ஏற்ற, நமக்கு பொருந்தக்கூடிய, நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமான ஒரு நல்ல இடத்தை, நல்ல நிலையில் கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். அதற்காக உலக மக்களிடத்திலிருந்து நம்மை ஆண்டவர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். ஆகவே இனி வரக்கூடியதான நாட்கள் உலக மக்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்து தேவன் நம்மேல வைத்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். கவலைப்படாதீர்கள், எழும்புங்கள், கர்த்தரை துதியுங்கள், நன்றி சொல்லுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை வேறு பிரித்து வச்சுட்டீங்க. அதற்கு காரணமே நீங்கள் சொன்னதையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி நல்ல இடத்துல எங்களை உட்கார வைக்க போகிற தயவுக்காக நன்றி அப்பா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள்லாம் தடையாக தாமதமாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றி, ஆண்டவரே, இனி வரக்கூடியதான நாட்களிலே சுதந்திரிக்கிற, ஆண்டு அனுபவிக்கிற ஒரு காலத்துக்குள்ளாக கர்த்தாவே எங்களை கொண்டு வர்றதுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.